ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பகுதி இ சிலபஸ் பிரகாரம் பகுதி இ வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் கவிஞர்கள் பற்றி பார்க்குறோம். நாமக்கல் கவிஞர் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் கவிஞர் அவர்கள். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நாமக்கல் கவிஞர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் ஒன்று இருக்கும், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். அந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அடிக்கடி கேட்பாங்க. காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர். ஸோ வந்து காந்தியடிகளால் ரொம்ப அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் தான் வந்து நாமக்கல் கவிஞர். ஸோ இவரை வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் அவர்கள். அவர் இயற்றிய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இது எல்லாமே வந்து இவர் இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 9th ஓல்டு புக்கில் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கவிஞர்கள் பற்றியுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பாரதியார், பாரதிதாசன், இக்கால கவிதைகள், அந்த இயல் வந்து ரொம்ப ரொம்ப இந்த உரைநடை பகுதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் நாமக்கல் கவிஞர். இவர் தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளர்கின்றன. ஸோ வந்து காந்திய கவிஞர், காந்திய சிந்தனை, இது எல்லாமே வந்து நாமக்கல் கவிஞரினுடைய கவிதைகளில் வந்து மிளர்கிறது. இவர் தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடியுள்ளார். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கோர் குணமுண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் எல்லாத்தையும் வந்து பாடியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மூணு மேற்கோள்கள் வரும். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது, அந்த கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த லைன், இந்த 3 மேற்கோள்களும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். நான் முன்னாடி சொல்கிற அந்த கத்தியின்றி ரத்தமின்றி அந்த பாடலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவரை பற்றின லைன்ஸ் வந்து இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.